யார் அந்த ரப்? அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியன் சந்திரனை படைத்தவன், காய்ந்து போன நிலங்களை எல்லாம் மழையை பொழியச் செய்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன்தான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிசுக்கை தருகிறவன். அவன்தான் பார்வை புலனை தந்தவன், அவன்தான் செவிப்புலனை தந்தவன், அவன்தான் உங்களை மரணிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், அவன்தான் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் உண்டு. அவன்தான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தாக வேண்டும். அவன் மன்னிக்காவிட்டால் நிச்சயம் மறுமை நாளில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 13வது அத்தியாயம் 14வது வசனம். இறை விசுவாசிகளுக்கு, புத்தியுள்ள மக்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு, சிந்திக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு திருக்குர்ஆனில். 13வது அத்தியாயத்தின் 14வது வசனம். என்ன உதாரணம்? அல்லாஹுவை விட்டுவிட்டு யாரிடத்தில் சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு உதாரணம். தண்ணீரை ஒரு தொலைவு தூரத்தில் வைத்துக் கொண்டு தாகமுள்ள ஒரு மனிதன் அந்த தண்ணீரை பார்த்து 2 கரங்களையும் நீட்டினால் அந்த தண்ணீர் வாயில் வந்து விழுமா? தாகம் தீருமா? இந்த உதாரணத்தை அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஹு தஅவத்துல் ஹக், லஹு தஅவத்துல் ஹக். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வதுதான் உண்மையான பிரார்த்தனை. வல்லதீன யதூன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு வேறு யாரிடத்தில் இவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ, லா யஸ்தஜீபூன லஹும் பிஸைஇன் இல்லா கபாசித்தி கஃபைஹி இலல் மாஇ லியப்லுஅ ஃபாஹு வமா ஹுவ பிபாலி. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா எழுப்பி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப் போகிற ஒரு ஆயத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தூரமாக தண்ணீரை வைத்து வாயில் வந்து விட்டு தாகம் தீரட்டும் என்று 2 கையை விரித்து எதிர்பார்ப்பதனைப் போல தாகம் தீராது, தண்ணீரும் வந்து விழாது. அதே போல அல்லாஹுவை விட்டுவிட்டு யாரிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்கிறீர்களோ கோரிக்கை கேட்க மாட்டார்கள், கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார்கள். கேட்டதற்காக வேண்டி மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இனி கடந்த காலங்களில் உள்ள பாவங்களை எல்லாம் நாம் மன்னித்து, கடந்த காலங்களில் உள்ள தவறுகளை எல்லாம் நாம் பொருத்தப்பட்டு அல்லாஹ்வை இனி நாம் புரிந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற சமுதாயமாக நாம் மாறினால் என்னுடைய ரப்பு தான் என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்காவிட்டால் எனக்கு விமோசனம் கிடையாது. என்னுடைய ரப்பு என்னை கைவிட்டு விட்டால் என்னை ஆதரிக்கிறவர்கள் யாரும் இல்லை என புரிந்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்கி மீண்டு வந்தால் அல்லாஹ் தருகிற கிராண்ட் ஆஃபர்கள் உண்டு திருக்குர்ஆனில். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டு வந்தால், எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டு வந்தால் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வறட்சி இருக்காது. நீங்க உங்கள் குடும்பங்களில் குழந்தை செல்வங்கள் உண்டாகும். நான் தருவேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. 71வது அத்தியாயம். படிக்க படிக்க ருசிகரமான இருக்கக்கூடிய ஆயத்துகள் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிற வசனங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை பார்த்து அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபார், நிச்சயம் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சில ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற சமுதாயமாக மாறினால் அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலே இருந்து மழையை அல்லாஹ் அனுப்புவான். எப்பொழுது? அவனை நீங்கள் மறக்காமல் இருக்கும் பொழுது, அவனை முழுக்க முழுக்க சார்ந்திருக்கும் பொழுது. ஒரு ஊர், ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு கிராமம், ஒரு நாடு பாவ மன்னிப்புக்காக வேண்டி இறைவனை நம்பி அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு அவன் நாடினால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தருகிற கிராண்ட் ஒரு ஆஃபர். யுர்சில ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலே இருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா மலைகளை தருவான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் செல்வங்களை தருவான், குழந்தை செல்வங்களை தருவான், தோட்டங்களை உண்டாக்குவான், மலைகளை அல்லாஹ் பொழிவிப்பான், ரிஸ்கை அல்லாஹ் தருவான். எப்பொழுது? தன்னை தன்னுடைய சமுதாயம் நம்பும் பொழுது, தன்னை தன்னுடைய சமுதாயம் புரியும் பொழுது, தன்னிடத்தில் தன்னுடைய சமுதாயம் 2 கரங்களை உயர்த்தி அடிமைத்தன்மையை பிரதிபலித்து குற்றத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு, யா அல்லாஹ் நான் இப்படி செய்து விட்டேன்,
அல்லாஹுவே கடந்த காலங்களில் உன்னை புரியாமல் வாழ்ந்தேன், அல்லாஹுவே உன்னால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்தில் சென்று காலத்தை வீணடித்து விட்டேன், அல்லாஹுவே இப்பொழுது தெரிகிறது அவர்களெல்லாம் உன்னால் படைக்கப்பட்டவர்கள், நீதான் படைக்கின்ற அதிகாரத்தை கையில் வைத்தவன், அவர்களெல்லாம் அடிமைகள், நீதான் எஜமான், ஆகவே அல்லாஹுவே இதோ நாங்கள் வந்து விட்டோம் என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் அன்பார்ந்த சோர்களே. பாவ மன்னிப்பு தருவதோடு செல்வ செழிப்பை தருவான், உலகத்திலே சந்தோஷமாக வாழ வைப்பான். அப்படி உங்களுடைய ரப்பு உங்களிடத்திலே பேசுகிறான் திருக்குர்ஆனின் மூலமாக. நீ பாவம் செய்தாயா, பாவியாக உலகத்திலே வாழ்ந்தாயா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் ஓடி வாருங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னுடைய மன்னிக்கும் தன்மையில் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள், நீங்கள் உறுதிபட இல்லுங்கள். என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான், நான் செய்த பாவத்திற்கு என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். நான் அவனுடைய அடிமை, நான் சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவம் செய்தால் என்னுடைய ரப் என்னை மன்னிப்பான், என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். நிச்சயம் அந்த ரப்பிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று உறுதிபட இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு, யார் அந்த ரப்? அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியன் சந்திரனை படைத்தவன், காய்ந்து போன நிலங்களை எல்லாம் மழையை பொழிய செய்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன்தான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்கை தருகிறவன். அவன்தான் பார்வை புலனை தந்தவன், அவன்தான் செவிப்புலனை தந்தவன், அவன்தான் உங்களை மரணிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், அவன்தான் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் உண்டு. அவன்தான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தாக வேண்டும். அவன் மன்னிக்காவிட்டால் நிச்சயம் மறுமை நாளில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது.